ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நிற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களுடைய முகத்தை காணும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மால் பிறப்பின் முதலாம் நாளிலே கூட கர்த்தாவே சந்நிதியிலே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே வந்து ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை ஆராதிக்கவும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துவக்கமானது கர்த்தாவே சமுத்திரத்தை நாங்கள் சொல்லும்படியாக கர்த்தாவே காலை வேளையிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கனிமணி போல காத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை எங்களை குறைவின்றி நடத்தினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. எங்களுக்கு நிறைவான பலனை தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு மகா பெரிய பலனும் கிடக்குமா இருந்து கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகள் வந்த எங்களுக்கு கர்த்தாவே அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரே கர்த்தாவே எங்களை மட்டுமாய் கர்த்தாவே சகல தீமைகளில் இருந்தும் பொல்லாப்புகளில் இருந்தும் கர்த்தாவே, இக்கட்டுகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் கர்த்தாவே, ஆண்டவரே தொடர்களில் இருந்தும் இடர்களில் இருந்தும் கர்த்தாவே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்த எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே நன்றி பலி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபெனேசர் எபெனேசர் இதுவரை உதவி செய்தீர். எபெனேசர் எபெனேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபெனேசர் எபெனேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கால வேளையிலே கர்த்தாவே எங்கள் துதி பலிகளோடு கர்த்தாவே உடைய கர்த்தாவை பிரகாரங்களில் நாங்கள் பிரவேசிக்க முடியாத செய்திரே. எங்கள் நாசில் சுவாசத்தை வந்து வைத்திரே. எங்களை சுகமுடனும் பலமுடனும் கர்த்தாவை வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே பலத்த கரங்களுக்குள்ளாக எங்களை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். செட்டைகளை மூடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் எங்களை மறவாதிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனுஷர் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதிருக்கிறவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏதோ கர்த்தாவே மனுஷர் முன்பாக கர்த்தாவே பூமியில யாவர் முன்பாக எங்கள் தயையும் இரக்கமும் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு துவக்கச்சமன் செய்ய முடியாத சகோதரர் எபினேசரை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக கூட ஜீவிக்கும் கர்த்தா இந்த காலை வேலை தேவனே சமூகத்தில் தேவனே எங்களை ஒன்று கொடுத்து மகத்தான கிருபைக்காக கூட தேவன் நன்றி தேவனே கர்த்தாவே. ஆண்டவரை கர்த்தாவே 5 மாதங்கள் கணக்கு செய்து அதுக்காக நன்றி தேவனே கர்த்தாவே. ஆண்டவரை இந்த 5 மாதத்தில் தேவனே கர்த்தாவே எங்கள் கண்மணி போனது காத்து போனது கிருபைக்காக நன்றி தேவனே கர்த்தாவே. இந்த தேவைகள் எல்லா விஷயம் கருத்தை நீங்கள் சந்தித்தீர்கள் கர்த்தா. எங்களோட விண்ணப்பங்கள் எல்லா விஷயம் கருத்தை நீங்கள் கேட்டீர்கள் தேவனே, அதுக்காக நன்றி தேவனே கர்த்தாவே. ஆண்டவரை இந்த 6 மாதத்தின் தேவனை கர்த்தாவை நடத்து போகிற தயக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம் தேவனை கர்த்தாவே. சோதரன் கர்த்தாவை இந்த மாதத்தின் தேவைகள் கர்த்தாவே எங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுவோம் ஜீவிக்கிறோம் தேவனை கர்த்தாவே. சோதரன் கர்த்தாவே இந்த லாக்டவுன் கர்த்தாவை சீக்கிரமாக கர்த்தாவை ஒரு முடிவுக்கு வர தேவனை கர்த்தாவே. ஆண்டவரே உன் சமூகத்தை நாங்கள் எல்லாம் கர்த்தாவே கூடி ஒரு முடியாக கர்த்தாவை அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தேவனை கர்த்தாவே. சோதரன் கர்த்தாவை நாளை கர்த்தாவை கிருபை செய்கிறார்கள் தேவனை ஒவ்வொரு நடத்துங்க தேவனை கர்த்தாவே.
அந்த வேலைக்காக கூட ஜீவிப்பீங்க கர்த்தாவே. ஆண்டவரே இந்த செய்தி கொடுக்க தாசன் நீங்கள் ஆசீர்வதிங்க தேவனைங்கிறது நல்லா வார்த்தை தந்து கர்த்தாவே எங்களை வழிநடத்து போகிற கிருபைக்காக தயக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனை கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துக்கு தேவனை சோதனை கர்த்தாவே. ஆண்டவரை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் கர்த்தா இயேசு நன்றி நடக்கிறது. ஆமென். நாம கோலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த மாதத்திலே அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று நமக்கு வாக்குத்தத்தம் தேவன் செய்திருந்தார். அவ்விதமாக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அநேக விதமான காரியங்கள், சூழ்நிலைகள் நாம் எல்லாவற்றையும் சந்தித்து எதிர்கொண்டு இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே நாம் வரும்பொழுது எல்லா விதமான காரியங்களுக்கும் நாம் ஒரு விதமான எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திராணிகளும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவன் இல்லை என்றால் நிச்சயமாக இது எல்லாமே சாத்தியமில்லை. கர்த்தர் எனக்கு உண்மையிலே ஒரு நிறைவான பலனை உண்டாகும்படியாக அவர் காலத்தின் கிரியை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இதோ இந்த மாதத்தின் துவக்க நாளாக இன்று ஜூன் 6வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். 5 மாதம் தேவன் கடக்கும்படியாக செய்து இப்பொழுது 6வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 6 வேதத்திலே ஒரு மனுஷனை உண்டாக்கின ஒரு எண்ணை குறிக்கிறதா இருக்கிறது, மனுஷன் ஞானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த நாளிலே தான் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆகையால இந்த மாதம் தேவன் நம்மை அதிசயமாக அவர் நடத்த இருக்கிறார். அவருடைய கரத்தின் கைகளை நாம் காணும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலே காலை ஆராதனையிலே அவரை துதித்து பாடும்படியாக நம் சபையின் பாடல் குழுவினர், தம்பூர் குழுவினர் வந்து இந்த காலை பாடல்களை அவர் கொண்டு வருவார்கள். ஒரு பாடல், ஒரு கோரஸ். நாமும் கரங்களை தட்டி தேவனை துதித்து பாடுவோமாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சகத்தரே, ஆசீர்வாதியோ என்னை சகத்தரே. ஆலையின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆலையின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். என்றே நாமத்தின்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் இங்க பாடினோம் அருமையான ஒரு பாடல். நாம் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் தேவன் அங்கே எழுந்தருளுகிறார். பிரியமானவர்களே, கேருபீன்களும் செராபீன்களும் ஓயாமல் கர்த்தரை என்ன செய்வாங்களா? துதித்துக் கொண்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சூழ்நிலை, அது தேவனை ஸ்தோத்தரிக்க முடியாது. இந்த நாட்கள்ல நோவா பேழைக்குள்ளாக இருந்த நாட்களை போல நமக்கு இப்பொழுதும் ஒரு அருமையான ஒரு சூழல். அந்த சூழல்ல தேவன் அவரை துதிக்க முடியாமல், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க முடியாமல் நம்மை காத்து கொண்டார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய சட்டைக்கு கீழே வர நமக்கு தேவன் எவ்விதமாய் நம்மை நடத்தி வருகிறார் 5 மாத காலங்களில். ஆகையால் நாம் இப்பொழுது தேவனுடைய செய்திகளாக செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைகளாக நாம் செல்வோம். இன்றைக்கு நம்மோடு கூட நாம் இங்கே சிலராய், ஆனால் அநேகராய் இன்னைக்கு திறனாய் நாம ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட சேர்ந்து பெத்தேலும் சியோனும் இணைந்து இந்த மாத பிறப்பின் ஆராதனையிலே அவர்கள் நம்மோடு கூட இன்றைக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இது பார்க்கும் பொழுது இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை இன்பமுமா இருக்கிறது. அவ்விதமாக இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாமே தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அநேக ஆராதனை செய்யும் ஸ்தலங்கள் எல்லாமே இன்னைக்கு அது மூடப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனாலும் சியோன் தேவன் அவருடைய வார்த்தை செல்லும்படியாக இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கு. அது ஒருவனும் உனக்கு பூட்டாதிருப்பான. சுவிசேஷம் செல்லும்படியான வாசல் சியோனிலே எப்பொழுதுமே திறந்திருக்க முடியாத தேவன் அவருடைய மகத்தான கிருபை. அது அல்லேலூயா. ஒரு மகத்தான கிருபை. தேவனுடைய கிருபை இல்லைன்னாக்கா, நேற்றைய தினத்துல ஒரு ஊழியரை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, இது பெரிய ஒரு கிருபை. கிருபை இல்லைன்னா நமக்கு மட்டும் தான் இந்த காரியம். எவ்வளவு பேரை சந்திக்கும் போது எல்லாருக்குமே சபை கூடி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, பாடி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வீடுகளில் கூட அந்த தோய்ந்து போயிடுச்சு, ஆவியானது தோய்ந்து போயிடுச்சு, பாட முடியாத ஒரு காரியம் இல்லை. ஆனால் நமக்கு அநேக காரியங்கள் நிமித்தம் தேவன் நம்ம அமர்ந்த தண்ணீர் கடலை அவர் என்ன செய்கிறார்? இல்லையா? இன்றைக்குரிய வார்த்தைக்காகவும் இந்த மாதத்திற்குரிய அவருடைய வழி நடத்துதலுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். முதலாவதாக சகோதரர் ரோகின் ஜான் வந்து ஜெபம் செய்வார். அதனைத் தொடர்ந்து இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய செய்திக்காகவும் வாக்குத்தத்தத்திற்காகவும் நம்முடைய சபையின் சுவிசேஷகர் இங்க வந்து ஜெபம் செய்வார். அல்லேலூயா. சோத்திரவரே சோதரன் கர்த்தாவே, வானத்தும் பூமியும் நடக்கிற சர்வ தேவனே, யோக கர்த்தாவே, இந்த மாதம் முழுக்க நம்முடைய காத்து வழிநடத்தும் கர்த்தாவே. கழிஞ்ச மாதம் அஞ்சாவது மாதம் கர்த்தாவே, கண்மணியை கூட எங்களை காத்து வழிநடத்து. எங்கள் தடையில்லாத கர்த்தாவே சியோன் மட்டும் நடந்து வந்த கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதித்தவன் கர்த்தராய் சமைக்கிறவங்க நல்ல கர்த்தவனே. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கியவரே, சகலத்துக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. இந்த நல்ல நாளிலே நல்ல வேலையிலே கர்த்தாவே, ஏதோ புதிய மாத பிறப்பின் ஆராதனைக்காக எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஆண்டவரே உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள்லாம் நீர் எங்களை பாதுகாத்து நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காலை வேலையின் கர்த்தாவே, ஆவிக்குரிய மன்னாவை நீர் எங்களுக்கு புசிக்க கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானதாமே எங்கள் மத்தியிலே இடைப்படும்படியாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே. இந்த வேலையிலே எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட உங்களுக்கு யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சியோன் மற்றும் பெத்தேல் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிற நாம் இவ்விதமாக 2 மாதங்களுக்கும் மேலாக நாம் முடங்கி இருந்த நாம் அவருடைய சட்டைகளுக்கு கீழே வந்திருந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும்படியாக அதை தொடர்ந்து இந்த மாதத்தின் 6ஆம் மாதத்திலே நாம் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் கடைசி வசனம். இனி தாமதிப்பதில்லை. There shall be none of my words be prolonged anymore. அது ஒன்றாயிரம் தாமதிப்பதில்லை. The word which I have spoken shall be done. Done. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இனி தாமதிப்பதில்லை. அப்புறம் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவ்வளவுதான். இது ஆர்டர், ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஷால் பி டன். எப்போ வார்த்தை சொல்வார்கள்? முடிஞ்ச பிறகுதான் சொல்லுவாங்க. முடிஞ்சிச்சா? டன். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, அப்போ இனி தாமதிப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ எது தாமதிப்பதில்லை? நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் தேவன் குறித்த திட்டங்கள் எல்லாமே நமக்கு எதுவுமே தாமதிப்பதில்லை. தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இனி அது ஒருபோதும் அது நமக்கு தாமதிப்பதில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி அது உங்களுக்கு இனி தாமதிக்காது. எல்லாவற்றிலேயும் நாம் சுகத்தோடும், எல்லாவற்றிலேயும் நீங்கள் இனி மிகுந்த ஒரு பலத்தோடும் காணப்படுவீர்கள். ஏனென்றால் இதுக்கப்புறம் எந்த விதமான தாமதமும், ப்ரொலாங், அது டிலே அது இருக்காது. நம்முடைய எல்லா காரியத்திலையும் கடிகாரம் சில நேரங்களில் லேட்டா போகலாம், ட்ரெயின் சில நேரங்களில் லேட்டா வரலாம், எல்லாமே ஒரு லேட், டிலே. ஆனா தேவனுடைய வார்த்தை அது தாமதிப்பதில்லை. எப்படி தாமதிப்பதில்லை? எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன். அந்த ஒத்தாசை உங்களுக்கு தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. தயை உங்களுக்கு தாமதிப்பதில்லை. இரக்கம் உங்களுக்கு தாமதிப்பதில்லை. ஒரு விஷயமாக, ஒரு வேலைக்காக நாம் செல்கிறோம், அங்கே நம்ம போறோம், கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வேலைக்கு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இனி உனக்கு எதுவும் தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய கிருபை கிடைச்சது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே நமக்கு இனி தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய தயையா இருக்கட்டும், கிருபையா இருக்கட்டும், இரக்கமா இருக்கட்டும், எல்லா விதமான பலனா இருக்கட்டும், அது உங்களுக்கு இனி தாமதிப்பதில்லை. சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? சுகத்துக்கு சில பேர் டாக்டர் பக்கத்துக்காக போலாம், அங்க டாக்டர் இல்ல, என்ன செய்வாங்க? டாக்டர் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இனி தாமதிப்பதில்லை. அவருடைய தழும்புகளால் நீ சுகமான. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உடனடியாக உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீ குணமான. விசுவாசிக்கணும். இனி தாமதிப்பதில்லை. அது மட்டும் இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை that shall be done. வாசிப்போம். செப்பனியா 3:17 3:15. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர்,
செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினை என்பது நியாய தீர்ப்பா இருக்கிறது. தேவன் இப்பொழுது பூமியை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. இப்பொழுது வாதை நோயை கடந்து வெட்டிக்கிளிகளை கடந்து யுத்தங்களின் செய்திகளையும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், நாட்டினுடைய எல்லைகளில ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கே காணாதிருப்பாய். இனி தீங்கு காணாதிருப்பாய். இனி தீங்கு காணாதிருப்பாய். தீங்கு நமக்கு வரல, ஆனா நமக்கு முன்பாக இஸ்ரேல் அங்க எகிப்தில நடக்கிற விஷயத்த கோசையில இருந்து பாக்குறாங்க மக்கள், ஆனா அது ஒண்ணும் உனக்கு வரல. அல்லேலூயா. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இது யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் நம்ம அப்படிதான் வாசிச்சோம். கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 1:17 முதல் வரி மட்டும் வாசிப்போம். 1:17 சகரியா முதல் வரி மட்டும். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரவி இருக்கும். இன்னும் என் பட்டணங்கள் என்பது சிட்டிஸ், ஆங்கிலத்தில் சிட்டிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரப்பி இருக்கும். பெரியமானவர்களே, வார்த்தையை பற்றி கொண்டு இதற்காக நாம் ஜெபிக்கணும். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பட்டணங்கள் நன்மையால் பரம்பி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை, அது தாமதியாமல் அந்த வார்த்தை அந்த பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பட்டும். பட்டணம் நன்மையினால் நிரம்பி இருந்தால் நாமும் நன்மையினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அது நன்மையினால் பரம்பி இருந்தால் நம்முடைய குடும்பங்களும் நன்மையினால் பரம்பி இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் இந்த வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய ஜீவிதத்திலே அது ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்க வேண்டும். கர்த்தாவே, இனி தாமதியாமல் இந்த வார்த்தைகளை என்னுடைய ஜீவிதத்திலே உண்டாக வேண்டும். ஒருபோது நீ தாமதிக்க கூடாது. கர்த்தாவே, ஒன்றாகிலும் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் நீ தாமதிப்பது. கர்த்தராகிய ஆண்டவர், thus say the Lord, ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நிறைவேறும். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று நான் விசுவாசிச்சா அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும். அல்லேலூயா. இந்த கர்த்தர் எனக்காக சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஜீவிதத்திலே அது நிரம்பி இருக்கும், நிறைவேறும். உங்களுக்கு பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும். ஒரு பட்டணம் ஒருத்தர் போய் பார்க்கறாங்க, ஐயோ அங்க வந்து கோலியாத்து மாதிரி ஆளுக்குறாங்க, ராட்சத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய கண்ணுக்கு அந்த பட்டணம் எப்படி தெரியுது? அது ஒரு பெரிய ஆபத்தா தெரியுது. ஆனா யோசுவா சென்று காலேபு சொல்லி அவங்க பார்க்கும்போது அந்த பட்டணம் எப்படி இருக்குது? அந்த காலேபு வந்து சொல்றான், அந்த பட்டணம் அருமையா இருக்கு. அல்லேலூயா. ஒரே பட்டணம் தான், இருவேறு மனுஷர்கள். ஒருவருக்கு அந்த பட்டணம் பார்ப்பதற்கு நன்மையாகவே தெரியும், ஆனா ஒருவருக்கு அது நன்மையா தெரியும். அவ்விதமாக இனி பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். நீ தீங்கை காணாது இருப்பாய். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. இன்றைய மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 12:28. என் வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சொன்ன வார்த்தை நிறைவேறும். That shall be, my word shall be done. இந்த வார்த்தை நாம் பற்றிக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களோட ஒரு ஆசீர்வாதத்தை கூட்டுவார். எல்லா விதத்திலும் நமக்கு அது நிறைவேறும். எல்லா விதத்திலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீ தாமதியாது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாத பிறப்பின் 1ஆம் நாளிலே கூட கர்த்தாவே, தேவ சமூகத்திலே எங்களுக்கு கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தாவே
ஒவ்வொருவரும் கர்த்தாவே வீடுகளிலே கர்த்தாவே ஆண்டவரே இந்த காலையில பெத்தேலும் சீயோனுமாய் இணைந்து கர்த்தாவே தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் தேவன் எவ்விதமாய் எங்களை வழிநடத்த போகிறார் என்று கர்த்தாவே தேவ சமூகத்திலே அவர்கள் கர்த்தாவே தங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி கர்த்தாவே இந்த வேலை காத்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேலையில கூட கர்த்தாவே என் வார்த்தை இனி தாமதிப்பதில்லை, நான் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும் என்று சொன்னபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையானது கர்த்தாவே தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பட்டணங்கள் நன்மையினால் அது பரம்பி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தோம் கர்த்தாவே. நாங்கள் இனி தீங்கை காணாத படிக்கும் எங்களோட பட்டணங்கள் நன்மையால் நிரம்பி இருக்கும்படியாகவும் நீ சொன்ன வார்த்தையானது கர்த்தாவே நிறைவான பலன் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே 4ஆம் மாதத்திலே கர்த்தாவே ஆண்டவர் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் எங்களை பாதுகாப்பேன் சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. இவ்விதமாய் நீர் எங்களுக்கு அநேக வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு நிறைவேறும் என்று இப்பொழுது நீர் கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறபடியா ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே பெத்தேலுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி கர்த்தாவே இந்த வசதிகள் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளை இந்த கணக்கில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை பலப்படும்படியாக கிருபை செய்வீராக. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியமானது கர்த்தாவே நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தாவே தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை இனி ஒன்றாக தாமதிப்பதில்லை. அது இனி அது டிலே என்பதே இல்லை. அந்த ஸ்தோத்திர கர்த்தாவே எல்லாமே அவருக்கு சுகமாயும் சுபிட்சமாயும் அமையட்டும் கர்த்தாவே. கிருபையினால் மூடிக்கொள்கிறார். உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தும் ஆஸ்வதிக்கிறார். இயேசு சாமிக்கிறார். ஆமாம். இந்த மாதப்பிறப்பின் காலை ஆராதனைக்கு இறுதி ஜெபம் செய்யும்படியாக சபை முப்பரை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்த எங்க நல்ல தகப்பனே ஆண்டவரே, இதோ இந்த மாத பிறப்பின் கர்த்தாவே கால வேளையிலே ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து ஆண்டவரே தகப்பனே இதோ ஆண்டவரே சீயோனையும் பெத்தேலையும் ஆண்டவரே ஆண்டவரே இதோ 5 மாதங்களை கடந்து ஆண்டவரே 6ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கால வேளையிலோட கர்த்தாவே தேவனுடைய நாமத்தை துதிக்கவும் போற்றவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை காதினால் கேட்கவும் ஆண்டவரே நீ செய்த மகா பெரிய உன்னதமான கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீ பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தமான நாமத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க போற்ற மகிமைப்படுத்த என் தேவனாய கர்த்தர் எங்கள் இருதயங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புடமிட்டு ஆண்டவரை நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே தாசன் மூலமாய் ஆண்டவரை நீ பேசின வார்த்தைகளை கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் செவியினால் கேட்டோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த 5 மாதங்களை எவ்விதமாய் நாங்கள் கடந்து போக முடியாத ஆண்டவரே முது கிருபைக்குள் மூடி மறைத்து எங்களை காத்தீரோ ஆண்டவரே. அவ்விதமாய் ஆண்டவரே இந்த 6ஆம் மாதம் கூட கர்த்தாவே உடைய கிருபையினால் கர்த்தாவே இந்த முதலாம் நாள் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட உடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் கண்மணி போல் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவில்லாமல் ஆண்டவரே உடைய கிருபை நிமித்தமாய் உடைய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே எங்கள் கட்டளையிட போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே சீயோனையும் பெத்தேலையும் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு நன்மை குறைவில்லாமல் ராஜா ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய தேவைகளையும் கர்த்தாவே நிறைவாய் நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை என்றுமாய் கைவிடும் சொன்ன தேவனாய கர்த்தர் ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் 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 கர்த்தாவே. தகப்பனே உம்முடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தவாய் ஆண்டவரை வழிநடத்தத்தக்க வேண்டுமாயும் இந்த கால வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய சிந்தைகளை எங்களுடைய ஆத்துமாக்களை முழுவதுமாய் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்முடைய கிருபை நிமித்தமாய் ஆண்டவரை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பரிசோதிக்கும்படியாக வேலை செபிக்கிறோம் ராஜா.
முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கூட்டி கொடுக்க முடியாத வேலை ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த காலை ஆராதனை முழுவதுமாக கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அதிகால வேலையிலே தேடுகிறவன் கண்டறிவான் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தாவே இந்த கால வேலையிலே கர்த்தாவே இந்த மாத பிறப்பின் ஆராதனைக்காக ஆண்டவரை கூடி வந்து ஆண்டவரை சமூகத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயத்தின் கண்ணோக்கி பாரும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் கண்ணோக்கி பாரும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியம் ஆண்டவரை. ஆண்டவரே இரு ஆண்டவரை ஐக்கியத்தினுடைய கர்த்தாவே ஆண்டவரை சபையினை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. ஆண்டவரை இரு ஐக்கியத்திலும் ஆண்டவரை ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தாவே ஆண்டவரை ஆசீர்வாதமும் கர்த்தாவே நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தும்படியாக வேலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இன்றைக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் புறப்பட்டு செல்ல முடியாத வேலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே இதோ கூடாரங்களில் இருந்து ஆண்டவரை வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தடை ஆண்டவரை துரிதமாய் நீக்கப்படட்டும் ஆண்டவரை. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேவ சமூகத்திலே ஆண்டவரை எங்கள் இருதயத்தை தாழ்த்தி போராடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே இதோ ஆண்டவரை சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரை. அப்படியாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிறையிருப்பு ஆண்டவரை. ஆண்டவரே உடைய இரக்கத்தை நிமித்தமாய் ஆண்டவரை உடைய கிருபை நிமித்தமாய் கர்த்தாவே ஆண்டவரை இந்த லாக்டவுன் என்று சொல்லப்பட்ட இந்த சிறையிருப்பை கர்த்தாவே உமது மக்களுக்கு ஆண்டவரை நீர் மாற்ற வேண்டுமாய் வேலை ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் கூடி ஜெபிப்பதற்கு துரிதமாய் ஆண்டவரை நேரத்தையும் காலத்தையும் ஆயுதப்படுத்த முடியாத வேலை ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அத்தாவே உடைய சமூகத்தில் எங்கள் உள்ளத்தை தாழ்த்துகிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் மனமருந்தி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு தயவான கிருபையாயிரும் ஆண்டவரை. எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் விண்ணப்பத்துக்கும் கர்த்தாவே பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரை. அப்படியாக கர்த்தாவே இந்த நேரத்தில் உங்கள் கர்த்தாவே சீயோன் ஐக்கியத்துடைய கர்த்தாவே சகோதரன் ஜெஸ்டினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே சகோதரனிடத்தில் இருந்த ஆண்டவரை இதோ பாதகர் இடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரை சகோதரனுடைய சரிகிறதுக்காக கர்த்தாவே நேற்றைய தினத்திலே ஆண்டவரை சத்ருவானன் கொண்டு வந்த எல்லா அந்தகாரமான காரியங்களும் கர்த்தாவை நீக்கி போட்டு ஆண்டவரை இதோ இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாய் கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே சகோதரனுக்கு பரிபூர்ண சுகத்தை இந்த கர்த்தர் கட்டளை வேலை ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரே உடைய கிருபை சகோதரனை தாங்கட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே சத்ருவானன் கர்த்தாவே இதோ ஆண்டவரை ஆண்டவரே இதோ சூழ்நிலை மாற்றும்படியாக வேலை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சத்ருவானன் வெட்கப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரை. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்க கர்த்தாவே உடைய கிருபை எங்களை காக்கும்படியாக வேலை ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரை. அப்படியாக கர்த்தாவே சீயோனிலே தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய கர்த்தாவே ஆண்டவரே இதோ நாங்கள் ஜெபக்குழுவிலே கர்த்தாவே ஜெபித்து ஒரு விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்காக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எல்லா விண்ணப்பத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே தடைகளை நீக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவரை உடைய சமூகத்தை எங்கள் முழு உள்ளத்தோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே பெத்தேலியும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. பெத்தேலில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெத்தேலியும் உடைய கரத்திலே ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தாவே இருதயத்தை கர்த்தாவே கடினப்படுத்தாமல் ஆண்டவரை தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் உள்ளத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படட்டும். உடைய கிருபை முழுவதுமாய் அவர்கள் சூழ்ந்து வழிநடத்தட்டும். எல்லாவித ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை அவர்கள் இந்த மாதத்தை கடக்க நீர் உதவி செய்ய முடியாத வேலை ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அலைமலம் தான் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல தகப்பனே ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஏகமாய் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவருடைய மீட்பின் திட்டங்களும் கல்வாரியிலே அவர் கழுவின் காயத்தோடு சுகம் அளித்தல் எல்லா விதமான ஜெயமும் நாம் அனைவரோடும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தோடு கூட பெத்தேல் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சீயோன் ஐக்கியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றும் என்றும் என்றென்றுமாய் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஜெயித்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாவருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.